ஹலோ குட்டீஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 5ஆம் வகுப்பு பருவம் 1 கணக்கு அலகு 5 நேரம் என்ற தலைப்பில் உள்ள புக் பேக் எக்ஸசைஸ்க்கு ஆன்சர் பார்க்க போகிறோம். சரியா? கவனமாக பார்த்து அதை நீங்களாக செய்ய முயற்சி செய்யணும். சரியா? பயிற்சிக்கு போகலாமா? இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு கிடைக்கும். யூடியூப் சம்பிரதாயமான லைக் பண்ணுறது, ஷேர் பண்ணுறது, சப்ஸ்கிரைப் பண்ணுறது இதெல்லாம் மறக்காமல் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். பயிற்சி 5. கீழ்கண்டவற்றிற்கு உன் பள்ளி கால அட்டவணையை எழுதுக. இதுக்கு கால அட்டவணை 78ஆம் பக்கத்திலே கொடுத்துருக்காங்க. முதல் மணி அடிக்கிற நேரம் 9:30 மூப்பா, காலை இறைவணக்கம் 9:15 மூப்பா. அந்த பள்ளி கால அட்டவணை 78ஆம் பக்கத்தில் இருக்குது. அந்த அட்டவணையை பார்த்து இந்த பயிற்சிக்கு உள்ள வினாவுக்கு விடை எழுதணும். இப்போ காலை பள்ளி இடைவேளை முதல் காலை பள்ளி முடியும் நேரம் எத்தனை மணி நேரம் அப்படிங்கிறத நம்ம இப்போ கணக்கு பண்ண போகிறோம். பக்க எண் 79. இப்போ பயிற்சியில் உள்ள கேள்விக்கு பதில் கண்டுபிடிக்க போகிறோம். முன்பக்க அட்டவணையில் 78 அட்டவணை கொடுத்துருக்காங்க. அந்த அட்டவணையை பயன்படுத்தி தான் இந்த கணக்கை செய்யணும். இப்போ முதல் கணக்கு காலை பள்ளி இடைவேளை முதல் காலை பள்ளி முடியும் நேரம். இப்போ இதை கணக்கிடுறதுக்கு தலைப்பு எழுதிடணும். அடுத்து மணி நிமிடங்கள் அப்படின்னு போட்டுக்கிறணும். காலை பள்ளி முடியும் நேரத்துலேருந்து தான் காலை இடைவேளையை கழிச்சாதான் நம்மளுக்கு இந்த கணக்குக்கு ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். அதனால் காலை பள்ளி முடியும் நேரம் 12:40. காலை இடைவேளை 11 மணிக்கு தொடங்குது. இப்போ 12:40 11 மணியை கழிக்கணும். 40 நிமிடத்துலேருந்து கீழே நிமிடம் இல்லை, அதனால் அப்படியே 40 போட்டுறோம். அடுத்து 2ல் 1 கழிச்சோம்னா 1. அடுத்து 1ல் 1 கழிச்சோம்னா 0. அது போட வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ காலை பள்ளி இடைவெளி முதல் காலை பள்ளி முடியும் நேரம் 1:40. அடுத்து 2ஆவது கணக்கு காலை பள்ளி வேலை செய்யும் நேரம். இதுக்கு அது என்ன செய்யணும்னா, காலையில் பள்ளி முடியும் நேரத்துலேருந்து பள்ளிக்கூடத்தில் முதல் பெல் அடித்த நேரத்தை கழிக்கணும். அப்போ தான் இதுக்குள்ள ஆன்சர் நம்ம கண்டுபிடிக்க முடியும். இப்போ காலை பள்ளி முடியும் நேரம் 12:40. முதல் பெல் அடிக்கிற நேரம் 9:30. இதை கழிக்கணும். இப்போ 40 நிமிடத்தில் 30 நிமிடத்தை கழித்தோம்னா 10 நிமிடம். அடுத்து மணியில் 12 மணிலேருந்து 9 மணியை கழிக்கிறோம். இப்போ 12ல் 9 கழித்தோம்னா 3 மணி. இப்போ காலை பள்ளி வேலை செய்யும் நேரம் 3:10. இதே போல் தான் அடுத்த 2 கணக்கையும் நீங்கள் செய்யணும். அதுக்கு ஆன்சர் நான் அதிலே கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை பார்த்து நீங்களே செஞ்சு பார்த்துக்கோங்க. ஏன்னா எல்லா கணக்கையும் செஞ்சுட்டே இருந்தோம்னா ரொம்ப நேரம் ஆகும். அடுத்த பயிற்சிக்கு நம்ம போகலாம். அடுத்த பயிற்சி பொறுத்துக. 12 மணி நேர கடிகாரத்தை 24 மணி நேர கடிகாரத்தோடு ஒப்பிடுறாங்க. அதை எப்படி எழுதணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ 9:40 முற்பகல். 9:40 முற்பகலை நம்ம ரயில்வே நேரம், அதாவது 24 மணி நேரமாக மாற்றும்போது 9:40. அதை 9:40 மணி அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது பாருங்கள், 3:20 பிற்பகல். 3:20 பிற்பகல். இதை நம்ம 24 மணி நேரமாக மாற்றும்போது 12 மணியை கூட்டணும். சாதாரண நேரத்தோட ரயில்வே நேரமாக மாற்றணும் அப்படின்னா 12 மணியை கூட்டணும். மணியோட 12 மணியை கூட்டணும். அப்போ 3 மணியோட 12 கூட்டினோம்னா 15 மணி 20 அப்போ 15:20. அடுத்து 6:25 பிற்பகல். 6:25 பிற்பகல். அதுக்கும் 12 மணியை நம்ம கூட்டணும். அப்போ 12ஓட 6 கூட்டினோம்னா 18 மணி 25 நிமிடம். அடுத்து 11
11:40 பிற்பகல். 11:40 பிற்பகலுக்கும் 12 மணியை நம்ம கூட்டணும். அப்போ 11ஓட 12 கூட்டினோம்னா 23:40. அடுத்து 6:25 முற்பகல் அப்படின்னா 6:25. இந்த பயிற்சி அவ்வளோதான், சிம்பிள், ரொம்ப சிம்பிள். இப்போ அடுத்த பயிற்சிக்கு போகலாமா? அடுத்த பயிற்சி வந்து கூட்டுக. ஒன்றாங்கணக்கு 4:30 கூட்டல் 2:50. இந்த மணி நிமிட கணக்கில் நம்ம கூட்டும்போது நிமிடங்களை வந்து 60 நிமிடத்துக்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா அந்த நிமிடங்களை 60 நிமிடத்தை வந்து கழித்து அந்த 60 நிமிடத்தை 1 மணியாக மாற்றிடணும். மிச்சம் உள்ளதை தான் நம்ம நிமிடத்துக்கு போடணும். இப்போ இந்த கணக்கு பார்க்கலாம். 4:30 2:50. இதை கூட்டுறோம். இப்போ 30ஐயும் 50ஐயும் கூட்டினா 80 நிமிடங்கள். அடுத்து மணியை பாருங்கள். 4 மணியும் 2 மணியும் கூட்டினா 6 மணி. இப்போ 6:80 அப்படின்னு நம்ம போடக்கூடாது. ஏன் போடக்கூடாது அப்படின்னா 60 நிமிடங்கள் 1 மணிக்கு சமம். அப்போ 6:80 சொல்வது தவறு. கடிகாரத்தில் 80 நிமிடங்கள்லாம் இல்லை, 60 நிமிடங்கள் தான் இருக்குது. அப்போ 60 நிமிடத்தை 1 மணியாக மாற்றணும். அப்போ 80ல் 60 கழிச்சோம்னா 20. அப்போ அந்த 1 மணி இருக்கும்ல, அதை 1 மணியை கொண்டாந்து 6ஓட 1 கூட்டினா 7 ஆயிரும். அப்போ 7:20. அடுத்து 2வது கணக்கு போகலாமா? 4:50 2:30. இப்போ அதே போல் தான் 4:50ஓட 2:30 கூட்டணும். இப்போ 50ஐயும் 30ஐயும் கூட்டினா இங்கேயும் 80 நிமிடம் தான் வருது. இப்போ 80 நிமிடம் போடுவது தவறு. இந்த 80 நிமிடத்துலேருந்து 60 நிமிடத்தை கழித்து அந்த 60 நிமிடத்தை 1 மணியாக மாற்றணும். அப்போ 80ல் 60 கழிச்சிட்டோம்னா 20. அதான் கீழே போட்டிருக்கோம். இப்போ 1 மணி இங்கே கொண்டு போகும்போது 6ஓட 1 சேர்த்தா 7 மணி ஆயிடுது. அப்போ 7:20. இதே போல் மித்த கணக்குகளையும் இதே போல் தான் செய்யணும். இந்த நிமிடத்தை மணியாக மாற்றுறதை மட்டும் கொஞ்சம் கவனமாக செஞ்சுட்டா இந்த கணக்கில் எந்த தவறும் ஏற்படாது. மற்றதெல்லாம் மணியெல்லாம் எப்பயும் போல் நம்ம கூட்டல் கணக்கு செய்கிற மாதிரி தான் செய்யணும். இந்த நிமிடத்தை மட்டும் 60க்கு மேலே வந்துருச்சுன்னா அதை 1 மணியை மாற்றி செஞ்சுட்டா இந்த கணக்கு ரொம்ப சிம்பிள். என்ன குட்டீஸ், புரியுதா சொல்கிறது? ஓகே, அடுத்த பயிற்சிக்கு போகலாமா? இப்போ அடுத்த பயிற்சி கழித்தல் கணக்கு, கழிக்க. இப்போ முதல் கணக்குக்கு போகலாம். 5:10 2:35 கழிக்க சொல்கிறாங்க. இப்போ 5:10 2:35. இப்போ மணி நிமிடங்கள் எழுதிட்டோம். 10 நிமிடத்திலிருந்து 35 நிமிடத்தை கழிக்க முடியாது. அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா மணியிலேருந்து 1 மணியை எடுத்து நிமிடங்களாக மாற்றணும். 1 மணியை எடுத்து நிமிடங்களாக மாற்றும்போது இப்போ 5 மணிங்கிறது 4 மணி ஆயிடுச்சு. இந்த 1 மணி எடுத்து நிமிடமாக மாற்றும்போது அந்த ஏற்கனவே இருக்கிற நிமிடத்தோட 60 நிமிடத்தை கூட்டணும். இப்போ 60 10 70. நீங்கள் சைடில் எழுதி கூட கழித்து பார்க்கலாம். 70லேருந்து 35 கழிச்சோம்னா 35 நிமிடம். இப்போ இங்கே 5 மணியில் 1 மணியை எடுத்து தானே நிமிடமாக மாற்றிருக்கோம். அப்போ மிச்சம் எத்தனை மணி இருக்கும்? 5ல் 1 மணி எடுத்துட்டோம்னா 4 மணி. இப்போ 4ல் 2 கழிச்சோம்னா 2. அப்போ இதுக்கு விடை வந்து 2:35 நிமிடங்கள். அடுத்து வந்து இதில் 3வது கணக்கை பார்ப்போம். 3வது கணக்கில் வந்து 4:25 1 மணி 20 நிமிடத்தை கழிக்கணும். இப்போ 4:25 1:20 கழிக்கும்போது 5ல் 0 கழிச்சா 5, 2ல் 2 கழிச்சோம்னா 0. இதில் வந்து மணியை வந்து நிமிடமாக மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் அப்படின்னா 25லேருந்து 20 நம்ம கழிக்க முடியும். கழிக்க முடிகிறப்ப நம்ம வந்து நிமிடத்தை 1 மணியை எடுத்து நிமிடமாக மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ 4ல் 1 கழிச்சோம்னா 3. இப்போ இதுக்கு விடை வந்து 3 மணி
5 நிமிடங்கள். இப்போ இதே போல் தான் மித்த கணக்குகளையும் நீங்கள் வந்து செஞ்சு பார்க்கணும். மேலே உள்ள நிமிடம் கீழே உள்ள நிமிடத்தை விட குறைவாக இருந்தால் தான் ஒரு மணியை எடுத்து நிமிடமாக மாற்றி அந்த நிமிடத்தோட கூட்டிட்டு கீழே உள்ள நிமிடத்தை கழிக்கணும். இது மட்டும்தான் இந்த இதில் புரிஞ்சுக்கிற வேண்டிய முக்கியமான விஷயம். ஓகே, அடுத்த பயிற்சிக்கு போகலாமா? இப்போ அடுத்த பயிற்சிக்கு போகலாமா? கீழ்கண்டவற்றிற்கு விடையளிக்க. இது வந்து வகை கணக்குப்பா. முதல் கணக்கு பார்க்கலாம். ஒரு அலுவலகம் காலை 10 மணி முதல் மாலை 6 மணி வரை செயல்படுகிறது எனில் அலுவலகம் வேலை செய்யும் நேரம் எவ்வளவு? இப்போ இது வந்து எல்லாமே மணி நிமிட கணக்குகள் தான். அதனால் மணி நிமிடங்கள் அப்படின்னு தலைப்பு எழுதிக்கிறணும். அடுத்து வந்து இந்த மாதிரி அலுவலக வேலை நேரம் எவ்வளவு, பள்ளி வேலை செய்யும் நேரம் எவ்வளவு அப்படின்னு கேட்குறப்ப நம்ம எப்பயுமே முடிந்த நேரத்திலிருந்து தான் தொடங்குகிற நேரத்தை கழிக்கணும். முடிவடையும் நேரத்திலேருந்து தொடங்குகிற நேரத்தை கழிச்சிட்டோம்னா அந்த வேலை செய்யும் நேரம் எவ்வளோங்கிறத ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இப்போ அலுவலகம் முடியும் நேரம் அப்படின்னு போடும்போது 6 மணி வரை செயல்படுகிறது இருக்குல்ல, 6 மணியோட நம்ம என்ன செய்யணும்னா 12 மணியை கூட்டணும். இப்போ மாலை 6 மணின்னு இருக்கிறதுனால காலையில் உள்ள 12 மணி நேரத்தை இந்த 6ஓட கூட்டினோம்னா 12 + 6 = 18. 18 மணி நேரத்திலிருந்து அலுவலகம் தொடங்கும் நேரம் 10 மணி. இதை கழிக்கணும். இப்போ நிமிடங்கள் எல்லாமே 0லேருந்து 0 கழிச்சா 0, அந்த அடுத்ததும் 0லேருந்து 0 கழிச்சா 0. இப்போ 8ல் 0 கழிச்சா 8, 1ல் 1 கழிச்சா 0. அப்போ அலுவலகம் வேலை செய்யும் நேரம் 8 மணி நேரம். இதுதான் இதுக்குள்ள ஆன்சர். அடுத்து 3ஆவது கணக்குக்கு போகலாமா? 2ஆவது கணக்கு அதே போல் தான். அந்த பள்ளி முடிவடையும் நேரம் கேட்டிருக்காங்க. அதில் நான் கொடுத்துருக்கபடி நீங்கள் வந்து செஞ்சு பார்த்துலாம். அடுத்து 3ஆம் கணக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிறதுனால அதை செஞ்சு பார்க்கலாம். ஒரு சர்க்கஸ், அதாவது வேடிக்கை விளையாட்டு அரங்கம், மதியம் 2:15 மணிக்கு ஆரம்பித்து 2:30 மணி நேரம் கழித்து முடிவடைகிறது. சர்க்கஸ் முடிவடைந்த நேரம் என்ன? 3ஆவது கணக்கு பார்க்கலாம். ஒரு சர்க்கஸ், அதாவது வேடிக்கை விளையாட்டு அரங்கம், மதியம் 2:15 மணிக்கு ஆரம்பித்து 2:30 மணி நேரம் கழித்து முடிவடைகிறது. சர்க்கஸ் முடிவடைந்த நேரம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ சர்க்கஸ் வந்து 2:15 மணிக்கு தொடங்கி அதுக்கு பிறகு 2:30 மணி நேரம் ஆட்டம் நடக்குது. அப்போ 2:15ஓட 2:15ஓட 2:30 மணியை கூட்டணும். அதை நல்லா கவனிங்க. 2:15 மணியோட 2:30 கூட்டணும். அப்போ கூட்டினோம்னா 15 நிமிஷத்தையும் 30 நிமிஷத்தையும் கூட்டினோம்னா 45 நிமிஷம். மணி வந்து 2 கூட்டினோம்னா 4 மணி. 4 மணி 45 நிமிடம். இப்போ மத்தியான நேரம் வந்திருக்கு அப்படின்னா கழிக்கணும்னா அந்த மத்தியான நேரம் அப்படின்னு சொல்லும்போது காலையில் உள்ள 12 மணியை நம்ம கூட்டணும். அப்படி தான் நான் முதல் கணக்குலையும் சொல்லியிருக்கேன். அந்த 12 மணியோட அந்த 4:45 நிமிஷத்தை நம்ம கூட்டினோம்னா 12ஓட 4:45 கூட்டினா 12 ஒரு 4 16, 16 மணி 45 நிமிடம். இது ஏன் இப்படி போட்டிருக்காங்க அப்படிங்கிறத நான் இப்போ சொன்னதை வச்சு புரிஞ்சுக்கோங்க. 16 மணி 45 நிமிடம் எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத இன்னொரு முறை நான் சொல்கிறேன். மதியானம் 2:15 மணிக்கு தொடங்கி அதுக்கு பிறகு 2:30 மணி நேரம் கழித்து தான் முடிவடையுது. இப்போ 2:15ஐயும் 2:30ஐயும் கூட்டினோம்னா 4:45. இந்த 4:45ஓட நம்ம மத்தியான நேரம் அப்படிங்கிறதுனால 12 மணியை நம்ம கூட்டிக்கிறணும். 12 மணியை கூட்டினோம்னா 12ஐயும் 4:45ஐயும் கூட்டினோம்னா 16 மணி 45 நிமிடம். இப்போ சர்க்கஸ் தொடங்கும் நேரம் அப்படின்னு சொல்லும்போது சர்க்கஸ் தொடங்குறது வந்து மத்தியானம் 2:15. அப்போ மத்தியான நேரம் அப்படிங்கிறனால 12 மணி நான் கூட்டணும்னு சொல்லியிருக்கேன். அந்த 12ஓட 2:15 கூட்டினோம்னா 12 2 14 15. இப்போ வந்து எப்பயும் போல் நம்ம கழிச்சிடறோம். நிமிடங்களை கழிக்கிறோம். 5ல் 5 கழிச்சா 0, 4ல் 1 கழிச்சா 3. அடுத்த மணியில் வந்து 6 மணிலேருந்து 4 மணியை கழிச்சோம்னா 2 மணி, 1ல் 1 கழிச்சா 0. அது போட தேவையில்லை.
இப்போ சர்க்கஸ் முடியும் நேரம் 16:45. அப்போ 16 அப்படின்னு சொல்லும்போது இது ரயில்வே நேரத்தில் இருக்குது. இந்த சாதாரண நேரமாக நம்ம மாற்றணும் அப்படின்னா 4:45 12 கழிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். 16ல் 12 கழிச்சிட்டோம்னா 4:45. இப்போ சர்க்கஸு முடிவடைந்த நேரம் மாலை 4:45. இதுதான் இதுக்குள்ளே ஆன்சர். இதே போல் மற்ற கணக்குகளையும் நீங்கள் செஞ்சு பார்த்துக்கோங்க. நான் ஆன்சரோடு போட்டிருக்கேன். சரியா குட்டீஸ்? பாய். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நான் இன்னும் அடுத்த தெளிவாக உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லிக் கொடுக்குறேன். பாய். நன்றி. இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு கிடைக்கும். யூடியூப் சம்பிரதாயமான லைக் பண்ணுறது, ஷேர் பண்ணுறது, சப்ஸ்கிரைப் பண்ணுறது இதெல்லாம் மறக்காமல் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி பல வீடியோஸோட உங்களை சந்திக்க வரேன், அதாவது பாடங்களோட உங்களை சந்திக்க வரேன். மறக்காமல் யூடியூப் சம்பிரதாயமான 3 விஷயத்தை பண்ணிடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணிடுங்க. அண்ட் தென் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே லைட்டாக தட்டிடுங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே கண்டு நீங்கள் உடனே படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருப்பீங்க.